Hi friends, welcome back to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க Farin's Cookக்குள்ளே போகலாம். பூசணிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அது பொடியாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கிருச்சு. நான் பூசணிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதனால் நான் அரை கிளாஸ் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு நம்ம பூசணிக்காய். பூசணிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் பூசணிக்காய், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 25 கிராம் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு எல்லாமே பூசணிக்காயோடு நல்லா சேர்ந்துடணும். இப்போ 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடலாம். அதை கடைசியாக தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ தாங்க இதுக்கு ரொம்பவே ஹைலைட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ சேர்த்தா பொரியல் எல்லாத்துக்குமே தேங்காய் பூ சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பூ சேர்த்தனால சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே இனிப்பாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். இந்த பூசணிக்காய் பொரியல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.